மதுரை திமுக பொதுக்குழு கூட்டம் அனைத்து ஒரே நிமிஷம் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை ஓகேவா? அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் மதுரையில் திமுகவுடைய பொதுக்குழு கூடி பல தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க. அதோட அண்ணா திமுக பற்றி அந்த தீர்மானத்தில் 27வது தீர்மானமா கொண்டு வந்திருக்கிறாங்க. துரோக அதிமுகங்கிறான். துரோக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது நாங்கள்ல, அது திமுக தான் இந்த நாட்டிற்கு துரோகம் விளைச்சிட்டு இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சிறப்பான திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கினோம். சட்ட ஒழுங்கு சிறப்பாக பேணி காக்கப்பட்டது. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 4 ஆண்டு காலமாக மக்கள் விரோத ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தினந்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே கிடையாது. தொலைக்காட்சியில் திறந்தாலும் சரி, பத்திரிகையில் திறந்தாலும் சரி, இந்த செய்திதான் பார்க்கப்படுகிறது. அப்படி ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்திலே இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சி தான் துரோக ஆட்சி என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். அதோடு கல்விக் கொள்கை பற்றி குறிப்பிட்டதாக நான் கேள்விப்பட்டேன். திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே சுமார் 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. காங்கிரஸ் ஆட்சியில் இடம்பெற்றார்கள், பாரதிய ஜனதா கட்சியிலும் ஆட்சியில் இடம்பெற்றார்கள். ஐக்கிய குஜரால் அவர் பிரைம் மினிஸ்டர் இருந்த போதும் அந்த மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். மரியாதைக்கு தேவகடா அவர்கள் இருக்கின்ற பொழுதும் அந்த அமைச்சரவையிலே மத்தியிலே இடம்பெற்றார்கள். 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற பொழுது ஏன் இந்த கல்விக் கொள்கையில் இந்த திராவிட மாடல் அரசு சொல்றாங்களே, திரு ஸ்டாலின் மாடல் அரசு ஏன் கவனம் செலுத்தல? ஏன் திமுக கவனம் செலுத்தல? அப்பொழுதே மத்திய அரசு பட்டியலிருந்து மாநில அரசு பட்டியல் கொண்டாந்திருக்கலாம். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் மக்களை பத்தி கவலைப்படுறதில்ல, மாணவர் பத்தி கவலைப்படுறதில்ல. ஆட்சி அதிகாரம் இல்லாத போது வேண்டுமென்றே திட்டமிட்டு மற்றவர்கள் மீது பழி சுமத்துவதுதான் திமுகவினுடைய வாடிக்கை. பரவாயில்ல, நீங்க தொலைக்காட்சியில் அதாவது காட்டிக்கல, அருமையான கேள்வி. ஒரு மோசமான ஆட்சி என்பதற்கு இதுவே சான்று. அதான் அவர்களுக்கே பிடிக்கல. பாருங்க, முதலமைச்சர் வரும்போது அவருக்கே பிடிக்காம தான் அந்த திரை போட்டு அந்த சாக்கடை கழிவு நீர் வெளியே செல்லுகின்ற அந்த கால்வாய் தூர்வாராமல் மிக மோசமாக துர்நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கே பொறுக்காம தான் திரை போட்டு மறைச்சிருக்கிறாங்க. அப்படியே அவ்வளவு ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இல்லைங்க,
அப்படின்னு பேசுறாரு. இல்ல, அவரே மாதிரி ட்வீட் போட்டார்ல, அதோட முடிஞ்சது. இல்ல, அதெல்லாம் இல்லைங்க. நீங்க அதிமுக பொறுத்தவரைக்கும் தேமுதிகவோட கூட்டணி இருக்கு அப்படின்னு இருக்கீங்க. ஆனா தேமுதிக பொறுத்தவரைக்கும் ஜனவரியில தான் அறிவிப்பேன் அப்படின்றாங்க. அதாவது எங்களுடைய சுமூகமான உறவு இருக்குது. எப்படியாவது ஏதாவது பேசி அதை பிரேக் பண்ணலாம் நினைக்கிறீங்க. அது ஒருபோதும் நடக்காது. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். வெரி குட்.